நேற்று நீங்களும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு இருப்பீங்க. டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடக்கூடிய ஒரு போராட்டம் பாஜக சார்பாக நடந்தது. இப்போ புதுசான ஒரு ட்ரெண்டிங் பார்த்துட்டு இருக்கோம் தமிழகத்தில். எந்த ஒரு போராட்டம் யாராவது அறிவிச்சாங்கன்னா அந்த போராட்டம் எங்கே நடக்குதோ அதுக்கு முன்னாலேயே அவங்க வீட்டிலேயே அரெஸ்ட் பண்ணுறது, வீட்டுக்காவலையே வைக்கிறது. இது மாதிரி திருப்பரங்குன்றத்துலேருந்து அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதே போல் தமிழிசை அவர்கள் இங்கே கைது செய்யப்பட்டார், எச் ராஜா கைது செய்யப்பட்டார், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டார், அண்ணாமலை அவர்கள் அவர் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்திலேயே அங்கேயே அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. சரி, இது ஒரு அரெஸ்ட் பண்ணுறாங்க, இது மேலே சொல்லியிருக்காங்க, அது அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது பண்ணலாம். ஆனால் இது போன்ற அரெஸ்டில் ஒரு சில விஷயங்களை அந்த நெறிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு கல்யாண மண்டபத்திலேயோ இதுலேயோ அவங்க தங்க வைப்பாங்க, அங்கே அவங்களுக்கு தேவையான வசதிகள் இருக்கும். பிறகு ஒரு 5 மணிக்கு குறிப்பாக பெண்கள் யாராவது அதில் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு சீக்கிரம் அவங்கள அனுப்பக்கூடிய அந்த வேலையை தான் முதல்ல பார்ப்பாங்க. உடனே அவங்கள்ட்ட கையெழுத்துலாம் வாங்கிட்டு பேர் இதெல்லாம் வாங்கிட்டு அனுப்புவாங்க. ஆனால் இது வேண்டுமென்றே 7 மணிக்கு 7:30 மணிக்கு மேலே இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். எங்களை நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் முன்னால் நிறுத்துங்க, நான் அவங்கள்ட்ட பேசிக்கிறோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு விஷயத்த சொல்கிறார். இனிமே நாங்கள் தொடர்ச்சியாக இது வரைக்கும் 7 போராட்டங்கள் குறித்து காவல்துறைக்கு முன்ன அனுமதி கடிதம் கொடுக்குறோம். அவங்க எதையுமே ஏற்றுக்கல, இது வரைக்கும் எங்களுக்கு எந்த அனுமதியும் கொடுக்கல. இனிமேலும் இது போன்று இது பண்ணுறதுல இல்லை. இன்னொன்று எங்களை அவங்க டீல் பண்ணுறதையும் பார்க்கும் பொழுது அவங்க மனிதாபம் இல்லை. அவங்க ஒரு காவல்துறையா இல்லை திமுகவுடைய ஏவல் துறை, இது நம்மளுடைய வார்த்தை இல்லை, அண்ணாமலை அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்லேயே சொல்கிறது. அதனால இனிமேல் இவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கிற அவசியம் கூட இல்லை. இனிமேல் பாஜக அதிரடியாக எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் தான் போராட்டம் நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படிப்பட்ட போராட்டங்கள் நடத்த போறோம்னா அவர் ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறாரு. அது உங்களுக்கே தெரியும், நீங்களும் அதை பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த முடிவை ரொம்ப காலதாமதம், ஒரு லேட்டா எடுக்கப்பட்ட முடிவாகத்தான். அது பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டுங்கிற ஒரு இதுல. அதனாலதான் ஸ்ரீடிவியோட நம்முடைய இன்னைக்கு இந்த போல்ல கூட சாது மிரண்டால்னு 3வது ஆப்ஷனா கொடுத்துருக்குறோம். நான் அதை கவனிக்கல. ஆனா இது ரொம்ப லேட்டா ஒரு பொறுமைக்கும் எல்லை உண்டுன்னு அவ்வளவு தூரம் பொறுமையா. ஏன்னா ஒரு 3-4 போராட்டங்களுக்கு இதே மாதிரி இறங்க இறங்க கைது செஞ்சிருவாங்க. வள்ளுவர் கோட்டத்துல நாம் போய் இந்த சாம் பிட்ரோடாவை கண்டிச்சு போன வருஷம் மே மாசம் நடந்த ஆர்ப்பாட்டம், பங்களாதேஷ் இதுக்காக இந்துக்களுக்காக, அடுத்தது பங்களாதேஷ் இந்துக்கள், அதே மாதிரி வேற இன்னொரு ஒரு மாநில அரசை எதிர்த்து ஒரு போராட்டம். இதை நான் பார்க்கிற விதத்துல 5வது போராட்டம் இந்த மாதிரி போய் இறங்கும் போதே கைது செய்யறது. நேத்தி காலையில முன்னாடி இந்த டி நகர் சட்டமன்ற தொகுதியில் இருந்த குட்டி கணேசன் வீடு ஷிஃப்ட் ஆகி விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு போயிட்டாரு. பார்டர்ல தான். அது காவல்துறைக்கு பெருசா விஷயம் இல்லை, தெரியல. அவங்க காலையில 6:30 மணிக்கு போய் கதவை தட்டி அவர் இருக்காரான்னு கேட்டிருக்காங்க. எங்க பிளாட்டுக்கு போலீஸ் வந்த உடனே அவரை நேபாளி பாகர் தலைகையா அப்படின்னு அவங்களும் போயிட்டாங்க. அப்புறம் ஐஎஸ்காரர் கேட்கிறாரு என்ன 9 மணிக்கு, எங்க தலைவா இருக்கீங்க? நான் காலையிலேயே வந்துட்டேன். நான் அதுக்குள்ள வாட்ச்மேன் சொன்னதுனால அந்த இது புரிஞ்சுது. அதனால இந்த மாதிரி எனர்ஜியை எப்படி வேஸ்ட் பண்றாங்க பாருங்க. ஒரு திருட்டு பயலை பிடிக்கலாம், கஞ்சா விற்கிறவனை பிடிக்கலாம், கொலை செய்யறவனும் பிடிக்கலாம், ஈவ்டீஸ் பண்றவனும் பிடிக்கலாம், ரோட்ல பட்டாக்கத்தியை வச்சுட்டு போறவன. இந்த கூத்துல வடக்கத்திக்காரெல்லாம் பித்துக்குளி பயிலுக, அவனுக்கு ஒரு அறிவே இல்லாதவன், ட்ரெயின் எல்லாம் உடைக்கிறான் பாரு, ட்ரெயின் கிளாஸ் எல்லாம் அப்படின்னா இங்க கொரட்டூர் ரயில்வே ஸ்டேஷன்ல அதே வேலையை இங்க செய்யறான். ஆஃப்டர் ஆல் ஹியூமன்ஸ். நான் அதையும் கிண்டல் பண்ணல, இதையும் கிண்டல் பண்ணல. நம்ம சில விஷயங்களை பொதுப்படையா அந்த வயசுக்கு உண்டான ஒரு கொழுப்படுத்த விதமா சிலது பண்ணுவாங்க. சிலது கிண்டலா விளையாட்டா போய் அது வினையா முடியும், இல்ல வினைய ஆரம்பிச்சு அது விளையாட்டா முடியும். இது அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் எடுத்துக்கணும். யானைக்கு ஆடுறோம்னா குதிரைக்கு கூடுறோம்னு சொல்லக்கூடாது. ஆனா இந்த பையில என்ன சொன்னானுங்க, அங்க பாருங்க ட்ரெயின்லாம் உடைக்கிறானுங்க, ஒண்ணு எதுக்குங்க ட்ரெயின்? அதே மாதிரிதான் இங்க அந்த ட்ரெயின் அந்த மாதிரி பசங்களை பிடிக்கலாம். ரோட்ல பைக்ல போகும்போது பட்டாக்கத்திய ரோட்ல தீச்சிட்டு போகும்போது நெருப்பு பொறி வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்களை பிடிச்சி வான் பண்ணலாம். பைக்ல வீலிங் விட்டு போறான், ரேஸ் நடத்துறான், பைக் ரேஸ் நடத்துறான். அப்புறம் பஸ் பொது போக்குவரத்துல பசங்க, காலேஜ் பசங்க உட்காந்து என்னென்ன கூத்து அடிக்கிறாங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சமூக விரோத செயல்களையே அவங்க கண்ட்ரோல் பண்றதுக்கான போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தும் இவங்களால நடவடிக்கை எடுக்க முடியல.
முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு கூட இருந்தவர் அந்த பாய் மேலப்பாளையத்தை சேர்ந்தவர், அவரு வீடியோ போட்டு என்ன 2 நாள்ல கொன்னுடுவாங்க அப்படி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போய் பிடிக்கலாம். குட்டி கணேசனும் நானும் எங்க ஓடி போட போறோம்? இல்ல நம்ம அறந்தாங்கி இவங்க இருக்காங்க, ஸ்ரீகாந்தோட சம்சாரம் கவிதா ஸ்ரீகாந்த், அவங்க வீட்டுக்கு கற்கல்லையே போய் போலீஸ் அவங்க வீட்டு வாசல்ல டேரா போட்டுறாங்க. பல்வேறு நிர்வாகிகள் வீட்டுக்கு கற்கல்லையே போலீஸ்காரங்க போறாங்க. இது என்ன விதமான ஒரு மனோநிலை? இது பாசிஸ்ட்ங்கிறத தாண்டி இது இந்த முசோலினி, ஹிட்லரை தாண்டி இந்த முசோலினி இதுதான். நான் சொல்றவன் மட்டும்தான், என்ன சரின்னு சொல்றவன் மட்டும்தான் நீங்க செயல்படலாம். அதுலயும் நல்லா கவனிச்சு பாருங்க, திமுகவோட எதேச்ச அதிகாரத்துக்கு விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து எவனாவது முனமுனத்தான், விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து எவனாவது, நாம இங்கேயே ஏற்கனவே பேசினதுதான், ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஜாதியை தீண்டாமை பாக்குறாங்க, என் காலையை விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அக்யூஸ் பண்ணவனா அந்த ஆளை அப்புறப்படுத்துற வேலையும் அவங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கிற வேலையும் விடுதலை சிறுத்தையிலேயே எவனாவது கொஞ்சமாவது உணர்வோட இவங்க சொல்லக்கூடிய அந்த அது பேர் என்ன சுயமரியாதையோட யாராவது இருந்துட்டான்னு வச்சுக்க. அப்படிதான் பூத கண்ணாடி வச்சுதான் தேடி பார்க்கணும். தலைவன் வழியில தான் தொண்டனும் போவான், ஓலா யூபர் வாயர்களாதான் வாடகை வாயர்களாதான் இருப்பாங்க. அப்படியே யாராவது லோக்கல் பிரச்சனையில குரல் கொடுத்துட்றான்னு வச்சுக்க. இந்த இதுல வடலூர் பக்கத்துல நகரசபைக்கு பேரூராட்சி தலைவராக பண்ண போய் கடைசியில திமுக அங்க பிரச்சனை பண்ணி தினசரி அங்க பிரச்சனை, அவங்க தினசரி பிரச்சனை ஓடிட்டே தான் இருக்கும். இவரே கூட சொல்லியிருக்காரு, நம்ம 2 MP இருக்கோம், 4 MLA இருக்கோம், நம்மளால கொடியேற்ற முடியலன்னு அப்படியே ஈன சுரத்துல பேசிருக்காரு. புழு குச்சினா கூட நெளியுங்க, அந்த புழுவாவது நெளிஞ்சு தன்னுடைய எதிர்ப்பு தெரிவிக்கும். ஆனா இவர் அதெல்லாம் இல்லாம ஆண்ட கோச்சுக்கு போறாரு, ஆண்ட மனசு வருத்தப்பட்டதுன்னா என்ன பண்றதுங்கிற அளவுல பேசுறாரு அவரு. அவரு முதலாளிக்கும் ஆண்டைக்கும் அடிமைக்கும் உள்ளது, நம்ம அதை போய் பெருசா பேசணும், அது ஜனநாயக விஷயம். இப்ப இந்த நேரத்துல நம்மளுக்கு நேரம் இல்லாதனால கமிங் பேக் டு தி சப்ஜெக்ட், எல்லா போராட்டங்கள்லயுமே ஒரு காமன் பேட்டர்னா என்ன வச்சிருக்காங்கன்னா, எந்த இடத்த நம்ம அறிவிக்கிறோமோ அங்க இறங்குறது, அதுக்கப்புறம் கைது செய்யறது, 7 மணி 8 மணிக்கு மேல விடுறது. போன தடவை நாங்க கேசவ விநாயகம்ஜி தமிழிசையெல்லாம் இந்த பங்களாதேஷ் இந்துக்களுக்காக எங்களை ராத்திரி 9 மணிக்கு தான் விட்டாங்க. அப்பவே குரல் கொடுத்தோம். அப்ப என்னன்னா நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு நாள் கேம்ப் மாதிரி விநாயகம்ஜி நடத்தினதுனால அந்த சுவாரஸ்யத்துல போலீஸ்காரங்கள்ட்ட கூட நம்ம பெருசா இன்டராக்ட் பண்ணாம அது நம்மளுக்கு ஒரு பயிற்சி பற்றை மாதிரி இருந்ததுனால அந்த ஃப்ளோல இது பண்ணிட்டோம். ஆனா போக போக இவங்க ஒரே நோக்கமா, நீங்க ஏன் ஒண்ணு கூடுறீங்க, நீங்க ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. நேத்து அந்த கைது அந்த போராட்டத்தை பொறுத்தவரை சீனியர் லீடர்ஸும் பழைய அதே ஒரு ஜோஷ்ல கலந்துகிட்டு, ஹெச் ராஜா அண்ணனா இருக்கட்டும், சாதாரணமா பொன் ராதாகிருஷ்ணன் அவங்க ரொம்ப ஒரு சப்மிசிவா இருக்கக்கூடியவர், கொஞ்சம் அதிர்ந்து பேசாதவர், கேட்கிற கேள்விக்கு அது உண்டு இல்ல ஆமா இல்ல அதுக்கு மேல பதில் சொல்லாம அப்படிங்களா தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய ஒரு இதுக்கு பாருங்க, மதுரையில போய் 2021 ஒரு திமுக செட் பண்ணி மீனாட்சி அம்மன் கோவில்ல ஒரு வயதான பெண்மணி அனுப்புறான், போய் சாமி கும்பிட்டீங்களே, ஸ்டாலின் தான் முதல்வராக வரணும்னு, அது எனக்கு தெரியாது, அந்த அம்மாவை போய் கேளுங்கிறாரு. அந்த மாதிரி அவர் குதர்க்கத்தோட அதை சிறுக சொல்லி ரொம்ப கம்மியான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசக்கூடியவர். அவரே நேற்றுக்கு வெகுண்டு எழுந்து பேசுறாரு. அப்படின்னா இவங்களுடைய ஜனநாயகமற்ற தன்மை பேச்சுல மட்டும் இந்த பயலுக்கு வாய் வாக்காங்கரைக்கு நீளுங்க பாருங்க நம்ம ஊர்ல. அந்த மாதிரி எதிராளிக்கும் இவர்தான் முதல்வர், தன்னை விமர்சிப்பவர்களுக்கும் இவர்தான் முதல்வர், தன்னை வாக்களிக்காதவர்களுக்கும் இவர்தான் முதல்வர். உருட்டு நாய் தேங்காயை உருட்டுற மாதிரி இந்த பயிர் உருட்டானது பாருங்க. அதோட வெளிப்பாடுதான் இவங்க இந்த பாசிசத்தின் உச்சத்துல திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுது. அதுக்குதான் அண்ணாமலை பல்வேறு கட்டங்களா சொல்லும் போது அவர் ஒயின் ஷாப்ல தமிழக முதல்வரோட ஸ்டாலின் படத்தை ஓட்டணும் அப்படின்னு சொல்லும் போது அண்ணாமலைக்கு எனக்கு ஒரு வேண்டுகோளாவே வைக்கிறேன். கண்டிப்பா நம்ம அவர்கிட்ட நான் இதையும் இந்த சஜஷனையும் சொல்லணுங்கிறதா என்னுடைய உள்ள கிடக்கை. அது இப்ப அதிகாரத்தை பங்கிட்டுக்கிறதுக்கு ஸ்டாலின் மட்டும் உசு இருக்காரு, பெரிய தத்தி கூட சின்ன தத்தியும் இருக்கிறதுனால படத்தை ஒட்டும் போது பெரிய தத்தி படம் சின்ன தத்தி படத்தையும் ஒட்டினாதான் அது முழுமை பெறுங்கிறது என்னுடைய கருத்தா நான் பாக்குறேன். அந்த இரண்டோடைய முழுமை பெற்றோம்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்னொருத்தவங்க இளம் விதவை அதையும் சேர்த்து இது பண்றது, ஏன்னா பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒண்ணு குடிக்க போறவனுக்கு இளம் விதவை ஞாபகம் வரணும், இல்ல ஜனநாயகமற்ற தன்மை ஞாபகம் வரணும், இல்ல இவனுங்க வாயாலேயே வடச்சுடுறவனுங்க அப்படிங்கறதா ஞாபகம் வரணும். யார் எந்த பார்வையில பாக்குறானோ அவனுக்கு உடனடியா அங்க அது பதில் கிடைக்கிற மாதிரி. அதனால நீங்க பாருங்க, முன்னாடி எல்லாம் பெரியார்
அதாவது ராமசாமி, அண்ணா, கருணாநிதி அப்படிங்கிற ஒரு படம் இருக்கும். இந்த 3 படம் இதுக்கு கரெக்டா நீங்க சொல்றது வந்து 4 கில்லாடிகள் மாதிரி 3 Idiots மாதிரி அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. நான் 4 கில்லாடிகள்னு சொன்னேன். 3 Idiots நீங்களும் சொல்லல. அதனால அந்த 3 பேரோட படத்தை ஒட்டுறதுதான் இன்னும் சால திறந்ததா இருக்கும். ஆனா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இளம் சிங்கம் அண்ணாமலையை பார்த்து எப்படி பயப்படுது பாருங்க. இன்னைக்கு செக்ரட்டேரியட் உள்ள போறவன் எல்லாமும் செக் பண்றான், பஸ்ல போறவன் எல்லாமும் செக் பண்றான். இந்த கொசு மருந்து அடிக்கிறவன்லாம் ஏதாவது ஆயுதத்தோட போறான். நானும் கமலாலயம் பக்கத்துல போற 2 வீலரு, காரு, போறவன் வரவன் எல்லாரையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க காலையில இருந்து. அதாவது இவங்களுக்கு வந்து இந்த பிஜேபி காரன், ஆர்எஸ்எஸ் காரன், இந்து முன்னணிக்காரன் இவங்க என்ன பண்றான், சோசியல் மீடியால என்ன செய்யறான், பிஜேபி காரன் எங்க போறான், இவன் என்ன செய்ய போறான், இதை பாக்குறத விட்டுட்டு ஒழுங்கா நீங்க போய் சட்டம் ஒழுங்க கவனிச்சாலே தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கும். அந்த இது காவல்துறை அதிகாரியோட பேசுறாரு, அந்த வீடியோ நம்ம பார்த்தோம். ஏற்கனவே அந்த காவல்துறை அதிகாரி தான் சீமான் வீட்டுல வந்து நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, செக்யூரிட்டி அப்படியே குண்டோட எடுத்து தள்ளிட்டு அவரை நெட்டி தள்ளிட்டு போற முன்னாள் ராணுவ வீரர் அவர். ஆனா நேத்து வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி பேசுறாரு. அந்த வீடியோ நீங்க பாத்தீங்க? அது நான் அந்த வீடியோ பார்த்தேன். வந்து அவரும் வந்து ஒரு இடம்பொருள் ஏவல் தெரிஞ்சு நாம வந்து எதுக்கு நாம போய் நம்ம தேவையில்லாம நம்ம இதுல மூக்க நுழைப்பான, ஒருவேளை அண்ணாமலை வாழை ஒட்ட நறுக்கிட்டாருன்னா பாட்டில் பாலாஜி கதை நமக்கெல்லாம் ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வா, இல்ல நிஜமாவே அந்த ஆள் பக்குவப்பட்டிருக்காரா, இல்ல அவங்க அதிகாரிகள் யாராவது சொல்லி அனுப்பிச்சாங்களா அப்படிங்கறத காலப்போக்கில் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது.